ஒன்றிய அரசு, ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர், பிஜேபி, சங்கிகள் தமிழ்நாடு என்ன கிழிச்சதுன்னு கேட்குறவங்க, பீகாரில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பிள்ளைங்க இப்படி ஸ்கூலை நாங்கள் பள்ளிக்கூடத்தை பார்த்ததில்ல, நம்ம சொல்லலை. பீகார்லேருந்து வந்து தமிழ்நாட்டில் ஒசூரில் படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்க சொல்கிறாங்க. இன்னொரு பாப்பா சொல்லுது, எங்களுக்கு இங்கே யூனிஃபார்ம் தராங்க, புக்ஸ் கொடுத்துட்றாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. எங்கள் அப்பா வந்து கோழிப்பண்ணையில் வேலை பார்க்குறாரு, எங்கள் அம்மா கூலி வேலை பார்க்குறாங்க, நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு வந்து தான் படிக்க ஆரம்பித்தோம். இன்னொரு பாப்பா சொல்லுது, 3வது வரைக்கும் நாங்கள் பீகாரில் ஸ்கூலில் சேரலை. தமிழ்நாட்டில் 3வது படிக்கிறாங்கன்னா ஒரு 8 வயசு குழந்தை 8 வயசு ஆகிற வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் நம்ம சேர்க்காம இருப்போமா? நம்மளே சேர்க்காம இருந்தோம்னாலும் கிராமத்துக்குள்ளே வந்து அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் ஏன் இந்த பிள்ளைக்கு அட்மிஷன் போடலன்னு சொல்லி அவங்கள என்ரோல் பண்ணுவாங்க, அவங்கள பள்ளியில் வந்து சேர்ப்பாங்க. அந்த கட்டமைப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த திமுக அரசு அமைந்த உடனேயே பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் ஒரு குழந்தை கூட கல்வி கற்காமல் இருந்து விடக்கூடாதுன்னு தேடி தேடி அந்த பிள்ளைகளை போய் பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு, சில ஸ்கூல்லலாம் போயிட்டு கலெக்டரே போய் அந்த தெருவுக்குள்ளே அந்த கிராமத்துக்குள்ளே போய் ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கன்னு 2 வீலரில் உட்கார வச்சு ஸ்கூலில் வந்து விட்டுட்டு போகிறாங்க. என்ன காரணம்? கல்விதான் நம்மளை உயர்த்தக்கூடிய ஆயுதம் அப்படின்றத தமிழ்நாடு தான் புரிஞ்சு வச்சிருக்கு.